கோவை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பீளமேடு பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், தமிழக அரசு சார்பில் முறையான வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாரித்து வழங்காததால் தான் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கிடைக்கவில்லை என்றும், 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததும் சரியான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என உறுதியளித்தார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதாவது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் கோவையில் நடந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். இந்த சூழலில் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்தும் வகையில் திமுக அரசு சார்பில் மெட்ரோ திட்டம் கோவைக்கு மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்களை பரப்பி வருகின்றனர். கோவையில் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்த தமிழக அரசு சார்பில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை முறையாக தயாரிக்காமல் மத்திய அரசுக்கு சமர்ப்பித்துள்ளனர். அதனால்தான் கோவைக்கு மெட்ரோ ரயில் மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 வகையில் மெட்ரோ திட்டம் அமல்படுத்த பரிசீலிக்கப்படுகிறது. அவை மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து சதவீதம். இந்த அடிப்படையில் தான் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வழங்கப்படவில்லை. தமிழக அரசு திட்ட அறிக்கை தயார் செய்யும் போது மக்கள் கருத்தை பெற்று, மக்கள் பிரதிநிதிகள் கருத்தை பெற்று திட்ட அறிக்கையில் உருவாக்காமல் நகர பகுதியில் உள்ள முக்கிய கடைகளை அகற்றும் வகையில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை குறைவாக உள்ள பாஜக ஆளும் மாநிலங்களில் மெட்ரோ ரயில் வழங்கப்படுவதாக விமர்சிக்கப்படுகிறது. ஆக்ரா முக்கியமான சுற்றுலா தலம் என்பதால் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் அங்கு மெட்ரோ ரயில் திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாட்னாவில் மெட்ரோ ரயில் திட்டம் முனிசிபாலிட்டி பகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் மெட்ரோ ரயில் திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை மறைத்து பிரதமர் மோடி மீது அவதூறு பரப்பும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் வழங்க மறுப்பதாக திமுக அரசியல் செய்து வருகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதும் கோவைக்கென சரியான முறையில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிச்சய மெட்ரோ ரயில் திட்டம் இங்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது பாஜக மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம், முன்னாள் MLA சேலஞ்சர் துரை மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இன்னைக்கு 2 ரயில்வே ஸ்டேஷனும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்தது. 12 லட்சம் குடும்பங்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழகத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ஏழை மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டுல குடியிருக்காங்க. நம்முடைய விவசாயிகள், ஏழை விவசாயிகளுக்கு இதுவரை 12,000 கோடி ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட், திருச்சியோட நியூ டெர்மினல் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதையும் மோடி அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் ரோடு, ட்ரெயின், போர்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி 77 மாடர்னைஸ் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல மட்டும் கொடுத்திருக்கிறது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, 2004 இருந்து 14 வரை திமுக அங்கம் வகித்த UPA அரசாங்கம் என்ன தமிழகத்திற்கு 10 வருட காலம் கொடுத்தார்களோ அதை விட 3 மடங்கு அதிகமான நிதியை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதனால என்ன கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுக்கறத சரியாக தமிழக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அல்லது மத்திய அரசாங்கத்தோடு என்னவெல்லாம் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற உண்மையான அக்கறை இருந்திருந்தால், நேற்று பிரதமர் வந்திருக்கின்ற பொழுது ஒரு புரோட்டோகால் படி மாநிலத்தோட முதல்வர் நேரில் கூட வந்து பேசியிருக்கலாம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, திருப்பியும் மோடி அவர்களுக்கு எதிராக நாம தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பலாம் அப்படிங்கிற டிராமாவுக்காக திமுக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான நிர்வாக சீர்கேடு. இன்று காலையில கூட GHல ஒரு ஸ்கூல் கேர்ள் வந்து இறந்திருக்கு. பள்ளி கல்வித்துறையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க, தங்களுக்கு தாங்களே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகள், இவற்றையெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல பெரிய ஹால், AC ஹால் எடுத்து சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா போட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி அதிகமாயிட்டே வர்றத அரசாங்கமே ஒத்துக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதுவும் மாநில அரசை ஒத்துக்கொள்கிறது. இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்
மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது. இந்த கோபத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்புறதுக்காக வழக்கம் போல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, தமிழர்களை வஞ்சிக்கிறாரு, வேஷ்டி கட்டிட்டா போதுமா, திருக்குறள் சொல்லிட்டா போதுமா? முதலமைச்சர் அவர்களே, நாங்களும் கேட்கிறோம், நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ அதே போல கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம், 200 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் நானும் 4 வருஷமா அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க. நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு 200 கோடிம்பாங்க. அந்த 200 கோடியை 200 தடவை சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல ரோடுங்கள்லாம் உருப்படியா இருக்குங்களா? நைட்டு நேரத்துல 2 வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு தெருவில தெரிய மாட்டேங்குது, இல்லைன்னா குண்டும் குழியுமா இருக்கு ரோடு. இதுதான் இவங்க 200 கோடியை இத்தனை வருஷமா போட்டிருக்கிற ரோடா? இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டம் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அதனால் நிர்வாக சீர்கேடுகள், மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேட்கறாங்களே, டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்கு இங்க டெல்லிக்கு போனாரு? உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிக்கை கொடுக்கறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா? உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, கோர்ட்டு சொல்லுது, கோர்ட்டு விசாரணை. அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஜெயில இருக்கிற மந்திரியாக வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்கார திமுகவோட அரசு. 12 வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்த இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனால் அவரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம், இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது. 40 எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி 40 எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே, ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல? அப்போ உங்களுக்கு 40 எம்பி கொடுத்தது வேஸ்ட் தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல 14ஆம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு, பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள். திரும்பவும் சொல்கிறோம், கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும். அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம், அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட என்ன டாக்குமெண்ட் அதுல டெஃபிஷியன்சி இருக்கு, இல்ல வேற என்ன உங்களுக்கு வேணும், தாராளமா கேட்கலாம். ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் சொல்றேன், கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கூட ஒரு ஃபைல் அனுப்பிச்சோன்னா என் வேலை முடிஞ்சதுன்னு யாரும் கை கழுவ முடியாதுங்க. இல்ல உள்ள நடந்த இந்த சர்க்குலர் என்னன்னு என்ன தெரியும்? கொடுத்திருக்கிற சர்க்குலரைவே லாஸ்ட் பேஜ் எடுத்து வெளியில கொடுக்குறாங்கன்னா அப்ப உள்ள நடந்த என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இன்ஃபேக்ட் நம்மளோட நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில இதை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு நான் பேசின ரெக்கார்டு இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக்கா இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னே நாங்க பேசணும். ஏன் அப்போ உங்களுக்குள்ள இருந்த நடந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைடர் தெரியாது. நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க இடையில என்ன குறை வந்தது, என்ன கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சில சிட்டியோட ப்ராஜெக்ட் வந்து 5 months எல்லாம் முடிச்சாங்க, ஆனா இது 15 months எடுத்துக்கிறாங்கன்னா அது என்ன அப்படின்னு அதுதான் சொல்றேன். இதுக்கு நடுவில் என்ன கம்யூனிகேஷன் அங்கிருந்து வந்துச்சு, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க டீடைல் எங்க கிட்ட இல்ல. அதை கவர்மெண்ட் தான் சொல்லணும். எத்தனை பொரிய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க, எந்தெந்த தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர் நோட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில சொல்ல முடியும். அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது. உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன?
ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன? இன்ஜினியரிங் இம்பாசிபிள், டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன? அதுலலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒழிக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். 4 மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு. நீங்க 2011 இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா, நீங்க எப்படி இங்கிருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க? இட் இஸ் a question for all. எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின். அதனால இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்ல கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு? இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம். தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல 2 tier சிட்டில நாம இருக்கோம். இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க. எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சுறாங்க, பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற ரெவென்யூ என்ன? இன்னைக்கு இங்க வந்து 200 கோடி ரூபாயை 4 வருஷமா ரோடு போடுற கொடுக்குறீங்களே, நாங்க கொடுக்கிற கோயம்புத்தூர்காரங்க கொடுக்கிற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்குறீங்களா? எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களோட கோயம்புத்தூர் வரி பணத்துக்கு எங்களுக்கு ஒழுங்கா ரோடு போட்டு கொடுக்குறாங்களா? ரோடு கூட கிடையாதுங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு அதிகமா வரி செலுத்துற மாவட்டம் இது. இப்படிதான் பேசுவீங்களா? அப்படி கூட கேட்க வேணாம், சாதாரணமா கேளுங்க, பரவாயில்ல. அதே போல இங்க கன்சிடர் பண்ணாம நீங்க இதை மட்டும் ரெண்டாவது வந்து இங்க பாப்புலேஷன் ஓட்டர்ஸே 14 லட்சம் பேர் இருக்காங்க. அது பண்ண வேண்டியது அவங்க. அது ஒருவேளை தவறு தப்பு இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணி சிஸ்டம் அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வரணும்ல, அதை செய்யாம நீங்க திருப்பி மட்டும் காலையில ஆமா இன்னைக்கு காலையில எல்லாம் முக்கியமான ஆளுங்களை பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நாங்க உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்றோம். ஒழுங்கா ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுங்க. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் கொண்டு போறீங்கல்ல, ஃபார்மை ஒழுங்கா ஃபில்அப் பண்ணுனா பண்ண மாட்டோம். நீ கொடுனா திருப்பியும் சொல்றேங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாலிசி ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்கும்? வாட் எவர் த மெட்ரோ பாலிசி ரிக்வயர்மெண்ட், அதை ஃபில்அப் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடியா இருந்தா உடனடியாக அனுமதி கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எஸ்ஐஆர்ல ரொம்ப சிம்பிள் பா, ஹெல்ப் வேணும்னு நாங்க எல்லாம் ஹெல்ப் டெஸ்க் போடுறோம், வாங்க பண்ணி தரோம். என் தொகுதி தான் அதிகமா இருக்கு. ஏன்னா மாட்டாத சிட்டி என் தொகுதி தான். இல்லைங்க, எங்கிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் சம்பந்தமா நான் ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஆபீஸ் கூட இது வரைக்கும் இங்க செட்டப் பண்ணல. இவங்களோட ஜென்யூன் பாருங்க, ஜென்யூனஸ் பாருங்க. உண்மையாவே இவங்க ஜென்யூனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இது வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க இங்க 10 எம்எல்ஏ எத்தனை பேர் கேட்டு தெரியல. பட் குரு இத பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்கல்ல, டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறீங்கல்ல, ஏன் எங்களால மக்கள் பிரதிநிதி எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே? அப்படி இல்லைங்க, தாராளமா ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பியும் சொல்றேங்க, நீங்க கேட்டோம்னா நான் சொன்னாலும் உதவி பண்றேன்னு. அட திருப்பியும் சொல்றேங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எழுதுறது நானா அதிகாரியா? நான் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு என்னோட முதல் பேச்சு சட்டப்பேரவையில கோயம்புத்தூர் மெட்ரோ முதல் பேச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கிட்ட வேணா அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. இன்னும் 4 மாசம் தானே அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. அதிகாரம் என்ன? அவரோட கேள்வி ஆளு மாநிலங்கள்ல தான் அந்த பெனிஃபிட்ஸ் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செய்வோம்னா ஆட்சி வந்தா தான் செய்வீங்களா? அப்படி ஒரு கேள்வி. இப்போ இந்த டிபிஆர் ரெடி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இல்லையா? எம்எல்ஏ கொடுக்கலான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எம்பி கொடுக்கலாம் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அப்ப அவங்க தானே கொடுக்கணும். சொல்லுங்க குரு. தேர்தலுக்காக தான் 15 மாத காலம் தாமதம் அறிக்கை கொடுத்து 15 மாதம் கழிச்சுதான் அது கொரிய வந்திருக்கு. அது தேர்தலை மையப்படுத்தி தான் காலதாமதப்படுத்தப்பட்டது முடியுமா? இல்ல, தேர்தலுக்கு அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? 2026 அப்புறம் ஒழுங்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். பிஜேபி கூட்டணி கிடைச்சிருக்கு.
இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கோவை மீண்டும் தக்க வைக்கணும், அவங்க வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன், ஏர்போர்ட் நிறைய செக்யூரிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது போக செம்மொழி பூங்கா, அது நிறைய திட்டங்கள் கோவையை வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில நீங்க பண்ண ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து மெட்ரோ தம்பி சன் நியூஸ்க்கு இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கலையா? இது பிரதமர் மோடி அவர்களை இழிவாக பேசுவது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிதல்ல. பர்சனல் அட்டாக்கு இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறதுங்கிறது அவங்களோட வழக்கம். அதாவது டிஎம்கே டிஎன்ஏவே என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா தலைவர்களை, அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறவங்க தான். பிரதமர் மோடி அவர்களை மிக தரைக்குறைவாக, அது வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்ற விதத்துல மிக அநாகரிகமாக பேசி இருக்கின்ற நபருக்கு எதிராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் என்னன்னா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எஃப்ஐஆர் போய் அடுத்த ஸ்டேஜே போகாது. ஆனா எங்க கட்சிக்கார தம்பிங்க யாராவது ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டா போதும், வெடிய வந்து தீவிரவாதி மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். தேங்க்யூங்க, நன்றி. தம்பி மெட்ரோ வரும்போது உங்களெல்லாம் கருத்து கேட்டுட்டு கட்டாயம் நல்லபடியா பண்ணித்தரோம்.